விசில் சின்னதுக்கு ஓட்டு போட்டுருங்க. நண்பா, ஒரு நிமிஷம் அங்க பாருங்களேன். பாட்டி விசில் சின்னதுக்கு ஓட்டு போட்டுருங்க. அதான் நீங்களும் விசில் சின்னதுக்கு ஓட்டு போட்டுருங்க மறக்காம. பாருப்பா, நம்ம காலேஜ் படிக்கும்போது கூட அரசியலை கண்டுக்கிட்டதே இல்லை. இப்போ பாரு, ஸ்கூல் பசங்க கூட அரசியல் பேசுகிறாங்கன்னா அதுக்கெல்லாம் ஒரே காரணம் நம்ம தளபதி தான். அவர் அரசியலுக்கு வந்ததும் அவருக்கு கிடைச்ச முதல் வெற்றியே இதுதான். எல்லா மக்கள்கிட்டையும் அரசியலை கொண்டு போய் சேர்த்துனது. வணக்கங்கம்மா. மறக்காம எல்லாம் விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க. வீட்டுல இருக்கிற எல்லாத்தையும் தளபதிக்கே ஓட்டு போட சொல்லுங்க. எங்கன்னா அவர் நடிச்ச படத்தையே அவரால் ரிலீஸ் பண்ண முடியல. அவர் குடும்பத்தையும் சரியா பார்க்க தெரியல. அவர் வந்து எங்க நாட்டை காப்பாத்த போறாரு? அக்கா, அவர் அரசியலுக்கு வந்துட்டாரு. எங்க ஆட்சி பிடிச்சிருவாங்களோன்னு பயத்துல ஒரு மனுஷனை பிடிச்சி ஆளாளுக்கு செக் வச்சுட்டு இருக்காங்க. இப்படித்தான் குடிகாரன் சொல்லி சொல்லியே கேப்டன் விஜயகாந்த் தான் முடிச்சு விட்டாங்க. இப்போ அது இதுன்னு ஏதாவது ஒன்று சொல்லி நம்ம தளபதியும் முடிச்சு விட பாக்குறாங்க. இந்த அரசியல் விளையாட்டை பார்த்து மக்கள் ஏமாந்த காலம் எப்போவோ போயிடுச்சு. இப்ப மக்கள் நல்லா தெளிவா இருக்காங்க. அவர் மனைவி விவாகரத்து கேட்டா உடனே அவர் கெட்டவராயிருவாரா? அவர் மக்களுக்கு பண்ண நல்லதெல்லாம் இல்லாம போயிருமா? அது அவங்க பர்சனல். அது தலையிட யாருக்குமே உரிமை இல்லை. இங்க ஒவ்வொருத்தரோட ஹிஸ்டரியும் அரசியல்வாதி உட்பட எல்லாத்தோட கதையும் கலர்னா நாரி போயிடும் நாரி. அவரை குறை சொல்ற அளவுக்கு இங்க எவனும் உத்தமம் கிடையாது. எலெக்ஷன் நெருங்க அவர் பேரை கெடுக்க என்னென்ன சொல்ல முடியுமோ சொல்லுவாங்க. அதிகார பலத்தை வச்சு அவர் நடிச்ச படத்தை வேணா தடுக்கலாம். அவரை பத்தி அவதூறு கிளப்பலாம். அவரை நசுக்க அவர் மக்கள் மனசுல வளர்ந்துட்டே தான் போவாரு. ஆண்டவன் அவர் பக்கம்தான், மக்களும் அவர் பக்கம்தான். கரூர் பிரச்சனை, அவர் நடிச்ச பட பிரச்சனை, அவர் குடும்ப பிரச்சனை, இது எல்லாத்தையும் இழுத்து விட்டு சின்ன சின்ன நண்டு சிண்டுகளா அவரை பத்தி கேலி பேசுறாங்க. அவர் இடத்துல வேற யாராவது இருந்திருந்தா ஐயோ சாமி இந்த அரசியலே வேண்டான்னு துண்டக்கான துணிக்கானு ஓடி இருப்பாங்க. ஆனா அந்த மனுஷன் பொறுமையா இருக்க வேண்டிய இடத்துல பொறுமையா இருந்து எங்க பேசணுமோ அங்க மட்டும் பேசி தனக்கு ஏற்பட்ட அவமானங்களையும் தடைகளையும் ஒவ்வொன்னா உடைச்சு இப்போ அதே மாதிரி பஸ்ல ஏறி மைக்க புடிச்சு என் நெஞ்சில் கூடியிருக்கும் தமிழ் மக்களேன்னு சொல்றாருன்னா அவருக்கு எவ்வளவு தன்னம்பிக்கை இருக்கும், எவ்வளவு துணிச்சல் இருக்கும், எவ்வளவு பொறுமை சகிப்புத்தன்மை இருக்கும். என்னமா சொன்னீங்க? குடும்பத்தை சரியா பார்த்துக்க தெரியாதவரு நாட்டை எப்படி காப்பாற்ற போறாருன்னா? ஒருத்தர் சொன்னாரு, அரசியல் குடும்பத்தில் இருக்கிறதுனால நானும் அரசியல்வாதி ஆகணும்னு அவசியம் இல்லைங்க. ஆனா அரசியல்வாதி ஆயிட்டாரு. கட்சிக்காக உழைச்சவங்க நிறைய பேர் இருக்கும்போது நான் அமைச்சரெல்லாம் ஆக மாட்டேங்க, அப்பா அது ஏத்துக்கவும் மாட்டாருங்க. ஆனா அமைச்சர் ஆயிட்டாரு. ஆட்சியில் இல்லாதப்போ திறக்காதே மதுக்கடை திறக்காதே அப்படின்னு கொடி பிடிச்சிட்டு கோஷம் போட்டு இருந்தாங்க. ஆட்சியில வந்ததுக்கு அப்புறம் தெருவுக்கு தெரு ஒயின் ஷாப்பும் பாரும் அதிகமாயிடுச்சு. இப்படி மாத்தி பேசுறவங்க நாட்டை ஆளும்போது சொல்ல காப்பாத்துற எங்க தளபதி ஏன் நாட்டை ஆளக்கூடாது? தமிழ்நாட்டை ஆள்றதுக்கு இவர் மாதிரி தகுதியான ஆள் யாருமே இல்லை. இவரை மாதிரி சுறுசுறுப்பான ஆளு தான் தமிழ்நாட்டை ஆளணும். ஓட்டு போடுற நம்ம மக்களுக்கு நல்லது பண்ணுவாங்களான்னு மட்டும் பாருங்கம்மா. ஆமாங்கண்ணா, டிவியில் வர நியூஸை பார்த்துட்டு அவர் நாங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டோம். இந்த முறை எங்க ஓட்டு தளபதிக்கு தான். பக்கத்து ஸ்டேட்ல இருக்கிறவங்க கூட அவருக்கு ஆதரவா இருக்கிறாங்க. ஏன் தான் சொந்த பிரச்சனை கூட வெளிநாட்டுல இருந்து வராதவங்க அவர் சொன்ன ஒரே வார்த்தைக்காக அவர் ஜெயிக்க வைக்கணும்னு எத்தனையோ பேர் வெளிநாட்டுல இருந்து வராங்க. அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டுக்காரர் நம்ம அவர் ஜெயிக்க வைக்க எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணணும்? மச்சான், நோட்டீஸ் ஆர்டர் கொடுத்துட்டேன், ஈவினிங் வாங்கிக்கலாமாம்மா? சரி ஓகே. தம்பி நல்லா இருக்கியாப்பா? நல்லா இருக்காங்க ஐயா. ஏப்பா அன்னைக்கு இலவசத்தை பத்தி அவ்வளவு பேசினேன், உங்க அண்ணனும் இப்ப அதிக தானே அறிவிச்சிருக்கிறாரு. ஐயா, மக்களுக்கு கொடுக்குற மாசம் பணத்தை நம்பி இயக்கத்தோட காத்துட்டு இருக்கிறவங்க இன்னும் இருக்காங்க. அந்த அளவுக்கு நம்ம மக்களை வறுமையில வச்சிருக்காங்க. அதான் அன்னைக்கு அவரே சொன்னாரு, இவ்வளவு கோடி பணம் வருது, அதுல கை வைக்காம இருந்தாவே மக்களுக்கு எவ்வளவு நல்லது செய்யலாம். சரிங்க ஐயா, நான் உங்கள்கிட்ட ஒண்ணு கேட்கறேன். இப்ப இருக்கிற அரசியல்வாதிட்ட எவ்வளவு கோடி சொத்து இருக்கு? இது வரைக்கும் எந்த அரசியல்வாதியாவது தன்னுடைய சொந்த பணத்துல இருந்து மக்களுக்கு நல்லது செஞ்சிருக்காங்களா? மக்களோட வரி பணத்துல எல்லாத்தையும் செஞ்சுட்டு 4 ஆண்டு சாதனை 5 ஆண்டு சாதனைன்னு பெருமையா சொல்லும்போது பல வருஷமா தான் சொந்த உழைப்புல வாங்கின சம்பளத்துல இருந்து நல்லது செஞ்சுட்டு வராரு. அப்படிப்பட்ட மனுஷன் அரசியலுக்கு வந்தா என் மக்களுக்கு நீங்கன்னு இலவசம் தரது, நான் தரேன் பாருன்னு நிறைய நலத்திட்டங்கள் சொல்லியிருக்காரு. வாக்கு எல்லாருமே கொடுப்பாங்க, அது நிறைவேற்றணும்ல. கொடுத்த வாக்கை காப்பாத்துறதுல அவர் மண்ணையா.
மக்களை நேசிக்கும் மன்னவனே, சொன்ன சொல்லை காத்தவனே, எதிரிகளை கலங்கடிச்சவனே, நீதான் ரியல் ஹீரோ, நீதான் ரியல் ஹீரோ. பிறந்த குழந்தைக்கு தங்க மோதிரம் போட்டாயே போட்டாயே, ஏழை பெண்களுக்கு தங்கத்தில் தாலி கொடுத்தாயே கொடுத்தாயே, பலமானவர்களை படிக்க வைத்தாய், மருத்துவ உதவிகள் பல செய்தாய், பலமானவர்களை படிக்க வைத்தாய், மருத்துவ உதவிகள் பல செய்தாய், நீதான் ரியல் ஹீரோ, நீதான் ரியல் ஹீரோ. ஈழத்தமிழர்க்காக உண்ணாவிரதம் இருந்தாயே இருந்தாயே, ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் கலந்தாயே கலந்தாயே, ஸ்டெர்லைட்டில் இறந்தோர்க்கு உதவி செய்தாய், அனிதாவின் இறப்புக்கு நேரில் சென்றாய், ஸ்டெர்லைட்டில் இறந்தோர்க்கு உதவி செய்தாய், அனிதாவின் இறப்புக்கு நேரில் சென்றாய், நீதான் ரியல் ஹீரோ, நீதான் ரியல் ஹீரோ. சுனாமியால் பாதித்தோருக்கு உதவி செய்தாய், பண உதவி செய்தாய், கஜா புயலால் பாதித்தோருக்கு உதவி செய்தாய், பண உதவி செய்தாய், வெள்ள பாதிப்பிற்கு அள்ளித் தந்தாய், கொரோனா பேரிழப்பில் அள்ளித் தந்தாய், வெள்ள பாதிப்பிற்கு அள்ளித் தந்தாய், கொரோனா பேரிழப்பில் அள்ளித் தந்தாய், நீதான் ரியல் ஹீரோ, நீதான் ரியல் ஹீரோ. மக்களை நேசிக்கும் மன்னவனே, சொன்ன சொல்லை காத்தவனே, எதிரிகளை கலங்கடிச்சவனே, நீதான் ரியல் ஹீரோ, நீதான் ரியல் ஹீரோ. குரு, பிரச்சாரம்லாம் எப்படி போயிட்டு இருக்குது? நண்பா, எல்லாத்தோட மனசுலயும் தயக்கமும் மாற்றத்துக்கு உண்டான எதிர்பார்ப்பு இருக்குது நண்பா. கஷ்டப்படுற மக்கள் இன்னும் கஷ்டப்பட்டு தான் இருக்கிறாங்க. மாற்றம் வேணும்னா முதல்ல நம்ம மாறணும்.